Hello friends, welcome to Village Food Hunter. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம் பாத்தீங்கன்னா Veg Aloo Tikki burger செய்ய போறோம் McDonald ஸ்டைல்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பர்கர் ப்ரிப்பரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோ டிக்கியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கா 2 எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வேக வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனும் மைதா ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு பேஸ்ட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச இந்த பால்ஸை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக தட்டி எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு பேஸ்ட்டு, அதெல்லாம் டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுப்போம். எல்லா சைடுமே நல்லா பிரெட் க்ரம்ஸ் வந்து படணும். பாருங்கள், இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் லைட்டாக ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுலாம். ரெடி ஆகிடுச்சு இப்போ பேட்டி. பேட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பர்கர் செய்ய ஆரம்பிக்கலாம். பன்னு எடுத்து 2ஆக கட் பண்ணி அதில் வெண்ணெயை தடவிடுங்க. தடவி பேனில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னில் மைனஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆலோ பேட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சிடலாம். அதுக்கு மேலே சீஸை வச்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இப்போயே நாக்கு ஊறுது. அதுக்கு மேலே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஆனியன் ஸ்லைஸு, உங்களுக்கு ஆனியன் அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கேப்சிகம், அதுக்கு மேலே ஒரு கேபேஜ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லேயராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வில்லேஜ் ஃபுட் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.